ஹலோ கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்எம்சி பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த பிடிஎஃப் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? பேசிக்ஸ் மட்டும்தான். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட்டோட சேஞ்சஸ்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆர்டர் பிளாக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் அப்படி தெரியலன்னா ப்ரீவியஸ் கிளாஸை போய் பாருங்கள், லைவ்ல இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே வந்துட்டு மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டர் அங்கே வந்து மிட்டிகேட் தொடாமலே போயிருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து மார்க்கெட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டவுன் வருது, மார்க்கெட் டவுன் வருது, மேலே போகுது. நம்ம எதிர்பார்த்த இது வந்து டச் பண்ணலை, கீழே வந்துடுச்சு. கீழே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க இருக்க ஒரு சப்ளை ஜோனை வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும். வரைஞ்சிட்டு இங்க வந்தாலும் நம்ம என்ட்ரிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதுதான் நம்ம வந்து இங்கதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம்னா அந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் நம்ம எங்க எப்பப்பெல்லாம் சான்ஸ் கொடுக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். அதுதான் வந்து இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம சொல்ல வரோம். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து கீழே வருது, இங்கே மேலே வந்துட்டு திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் பாருங்க. அந்த சப்ளைல வந்து டேப் ஆகிட்டு கீழே வருது, நம்ம இங்கே ஒரு என்ட்ரியை நம்ம ட்ரிகர் பண்ணிடலாம். அதுதான் வந்து இதில் சொல்ல வரோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் என்னன்னா, தொட்டுட்டு போகிறது, ஒரு இடத்த வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க வீடியோவில் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இருந்தாலும் நான் தெளிவாக என்ன சொல்கிறேன். இப்போ என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தோடனே ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுவோம். அந்த ஆர்டர் பிளாக்ல வந்து தொட்டுட்டு போகிறது தான் நம்மளோட இது ஒரு மெயின் ரீசன். அந்த தொட்டுட்டு போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா மிட்டிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து இது தொடுத்து பார்த்தீங்களா, இதையும் அதே தான் சொல்லுவாங்க, மிட்டிகேஷன். அன்மிட்டிகேஷன் அப்படின்னு அன்மிட்டிகேஷன் என்னன்னா தொடாம போகுது. மிட்டிகேஷன் என்னது, தொட்டுட்டு போகுது. அன்மிட்டிகேஷன் தொடாம போகிறது. இப்போ இந்த இடத்த இதெல்லாம் பாருங்க, இந்த இடம்லாம் பாருங்க தொடாமலே போகுது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அன்மிட்டிகேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது வந்து லிக்விடிட்டி எக்ஸாம்பிள். லிக்விடிட்டினா என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பேலன்ஸ் பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து ரிமைனிங்காக அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அதை தான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் பிக் பண்ணுறதுக்கு ஒரு தடவை மேலே வந்து தான் ஆவாம், இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. அதை தான் நம்ம லிக்விடிட்டியை நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த லிக்விடிட்டி எதில் வேணாலும் இருக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், இல்லை வந்து கன்சாலிடேஷனாக இருக்கலாம், இதுவும் கன்சாலிடேஷனாக, இது புல்லிஷ் ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், இதுக்கப்புறம் டபுள் டாப்பாக இருக்கலாம், டபுள் பாட்டமாக இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிஸ் தான். அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகுது. இப்போ இது வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு லைனை போடுவோம். என்ன, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணுவோம். ஏன் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் இருக்கும். அந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து மேலே போகும். இதுதான் வந்து லிக்விடிட்டியோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நீங்கள் வந்து மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேட் பார்க்க முடியாது, நான் பிடிஎஃப்ல இருக்கிறதுனால. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு மார்க்கெட் வந்து ரன் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்டோட நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இது என்ன ட்ரெண்ட், இது வந்து டவுன் ட்ரெண்டா, இது வந்து டவுன் ட்ரெண்டு.
இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கும்போது நீங்க அப் ட்ரெண்டுக்கு பை பண்ண போறேன்னு உட்காந்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆயிடும். அதுதான் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெண்டோட ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருப்போம், இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம், இல்லை இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஆர்டர் பிளாக் இங்கே மார்க் போடுவோம். இங்கே வந்து மிட்டிகேட் ஆனோடனே இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு கீழே வரும்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டோட. ஏன்னா ட்ரெண்ட் டவுன்ல தான் வருது, ஆனால் வந்து அந்த ட்ரெண்ட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா நம்ம தாராளமாக நம்ம என்ட்ரி ஆகலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு, நான் என்ட்ரி ஆக போறேன்னா அதுல வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட என்ட்ரிஸை பார்க்கணும். ப்ரோ ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் செக்ஷன் வந்தோடனே அந்த இடத்துல வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் அது பார்க்குறாங்கன்னா ஒரு இதை வந்து ஒரு பொருளை வந்து அதுக்கு உண்டான ஒரிஜினல் ரேட்டில் தான் வாங்கணும். அதோட ஹை ரேட்டில் வாங்கினா நம்ம கஸ்டமர்களை இப்போ ஐஃபோன் வந்து 80,000 விற்கிதுன்னா நீங்கள் போய்ட்டு 1,00,000 கொடுத்து வாங்கினா அது வந்து கொஞ்சம் நம்ம மனசையே கேட்காதல்ல. ஸோ 80,000 பொருளை 1,00,000 கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் என்னன்னா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் பார்த்து வேணா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் ட்ரெண்டை நான் மாற்றி சொல்கிறேன், அது எப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணோம், இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணும்போது 100 ரூபாய்க்கு பை பண்ணிட்டீங்கன்னா இப்போ மேலே வரைக்கும் போகணும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியணும். அதை தான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி ரெண்டு மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, இது வந்து டிஸ்கவுண்ட் ஏரியா சொல்லுவாங்க, இது வந்து ப்ரீமியம் ஏரியா சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஏரியா இது வந்து ஃபெபனாச்சின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அந்த இண்டிகேட்டர் வந்து இங்கே மேலேருந்து இந்த லோ வரைக்கும் நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காட்டிடும் எது வந்து 50% மேலே இருக்குதோ அது வந்து ப்ரீமியமு, அது கீழே டிஸ்கவுண்ட்டு. அப்போ வந்து எப்போ வந்து ப்ரீமியம் கிட்ட போதோ அப்போ தான் நம்ம வந்து செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்டோட ஃபீச்சர். ₹80 வாங்குறோம் அவ்வளோதான். இங்கே 100 ரூபாய்க்கு வாங்குறோம், 100 ரூபாய்க்கு வாங்க மாட்டோம், அதனால வெயிட் பண்ணோம். அங்கே யாருமே வாங்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது ரேட் அதிகமாக இருக்கு. அதனால கம்மியான போது நம்ம வந்து வாங்குவோம். அதுதான். இப்போ இதுதான், இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா ப்ரோ ட்ரெண்ட் அண்ட் கவுண்டர் ட்ரெண்ட். என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது, இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகுது. இப்போ வந்து அந்த சேஞ்ச் ஆகிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லுவோம், CHOCH. நம்ம எப்போ என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவோம்னா மெயினாக இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளோட என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தோடனே அடுத்த ஒரு பர்சன் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏன் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போறான் அப்படின்னா இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அந்த ஆர்டர் பிளாக்கை முன்னாடியே இங்க என்ட்ரி கொடுத்துட்டு வந்துட்டான். அதனால வந்து மார்க்கெட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால என்னன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தோடனே இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்தோடனே நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துட்டு என்ட்ரி ஆகிக்கலாம். அதுதான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து ஹை டைம் ஃப்ரேம் கேண்டில். இப்போ என்னன்னா லோ டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் இருக்கும். இப்போ வந்து இது என்ன சொல்லுவோம்னா ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதே வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் இந்த கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து 4 ஹவர்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர்னு வச்சிங்கன்னா இந்த நடக்குது பார்த்தீங்களா, அது இந்த கிரீன் கலர் கோட் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த கிரீன் கலர் கோட்ல இந்த கன்சாலிடேஷன் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவை தான்
இந்த பாடியே மற்றதெல்லாம் விக்ஸ் தான். அதே எக்ஸாம்பிள் வந்து கீழே பாருங்க. இப்போ வந்து பாடி எங்க இருக்கு, பாடி வந்து இதுக்கு இருக்கு பாருங்க. அது என்னன்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் கன்சலிடேஷன் ஆகுது, அதிகமான ட்ரேட் நடந்த இடத்துல தான் அந்த பாடி இருக்கும். மற்றபடி இந்த விக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விக் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து புல்லிஷ்க்கும் பியரிஷ்க்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது ஹை டைம் ஃப்ரேம், இது வந்து புல்லிஷ்க்கு, இது வந்து பியரிஷ்க்கு, அவ்வளவுதான். கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து இன்வேலிட் வேலிட் ஸ்ட்ரக்சர். என்ன இது இன்வேலிட் வேலிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதெல்லாம் வந்து தேவை உள்ளது, எதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு பார்க்கணும். எப்போ வந்து தேவை உள்ளதா மாறுதுன்னா அதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் நடந்தாதான் அது தேவையா இருக்கும். அது என்ன மீன் பண்றோம்னா, இப்போ வந்து எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அப்போதான் அந்த ஆர்டர் பிளாக்குக்கான வேலிட். இப்போ வந்து இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, இந்த வேலிடான ஆர்டர் பிளாக் இது வேலிடு. ஆனா மார்க்கெட் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்னும் கொடுக்கல. மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தாலும் அந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. எப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் சொல்ல வராங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி கீழே வரான், இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடம் வந்து நான் நல்லா ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க்கெட் வந்து இப்படி வரான், வந்துட்டு நீங்க இங்க ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் இருக்கு, வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்ல நீங்க மிட்டிகேட் பண்ணி இப்படி வந்தாலும் நீங்க என்ட்ரி எடுக்க கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா கொடுக்கல. இது வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்காதனால டவுன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுதான் இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் வந்து கீழே போறதுக்கு நீங்க இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுதான் வேலிட் இன்வாலிட்கான ரீசன். இப்போ ஹிடன் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஹை டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 100 ரூபா இருக்கிற ஸ்டாப் லாஸ் வந்து 150 ரூபா 200 ரூபா இருக்கிற ஸ்டாப் லாஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா வெறும் ஹை டைம் ஃப்ரேம்ல வந்து உங்க ஆர்டர் பிளாக்ல வெறும் விக் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா 50% ஆஃப் பாடி கேண்டில் எடுத்துக்கிட்டா போதும். அதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்த வரைக்கும். அதுலேருந்து ஹை டைம் ஃப்ரேம்ல என்னன்னா 4 ஹார்ஸ்ல வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபில்டர் பண்ணும்போது வெறும் விக் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், விக் மட்டும். இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இடத்துல மிட்டிகேட் ஆயிடுச்சு அதனால வேலிட் கிடையாது, இது ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல மிட்டிகேட் ஆயிடுச்சு அதனால வந்து இது மேலே போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா கீழே வரைக்கும் வந்து டேப் பண்ணிட்டு போகும். அது வந்து 50% ஆஃப் ஃபெபனாச்சி அதுல வந்து டேப் ஆயிட்டு போகும். ஏன்னா 50 இந்த இதுல இருக்க இந்த கேண்டல்ல இருக்க ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்லா இன்னும் கலெக்ட் ஆகல, அதனால மார்க்கெட் கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது டேப் ஆயிட்டு மேலே போயிடும். நெக்ஸ்ட் நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா எந்த பேஜ் இருக்குன்னா நீங்க வந்து இதே பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி சைட்ல வச்சுக்கலாம், சைட் ஸ்கிரீன்ல நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. இப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்காமலே ஒருத்தன் ட்ரேட் பண்றான்னா அவன் தான் இருக்கலே உலகத்திலே பெரிய பணக்காரனா இருப்பான். அது மாதிரி யாருமே கிடையாது ட்ரேடிங்ல. அதுதான் எல்லாமே வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அது மாதிரி போட்டு வச்சுட்டு உட்காந்துருவாங்க. அந்த ட்ரேடிங்ல வந்து எரர் நடக்கும், லாஸ் ஆகும். ஆனா வந்து ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம அதிகமாக வச்சு பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. நம்ம ப்ராப்பரான ட்ரேடு. இப்போ வந்து இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு, அவங்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க ஆர்டருக்காக. ஆனால் மார்க்கெட் மேலே போகுது, இருந்தாலுமே வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து என்ட்ரி ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க எடுத்த பொசிஷன் கரெக்ட். என்ன நடந்திருக்கும்னா இந்த ஹைல இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு.
சேஞ்ச் ஆஃப் நடந்ததுன்னா நான் வந்து புல்லிஷ்ல போறது பியரிஷா சேஞ்ச் பண்ண போறேன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது. கீழே வரும்போது என்னன்னா செல்லர்ஸ் அதிக பேர் இருக்கிறதுனால ஒரு 80% இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்படி அடிக்காம நான் ட்ரேட் பண்ணா அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த இடத்துல வந்து ஹை டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு எடுக்கலாம். இந்த இடத்துல இப்போ உடனே என்ட்ரி ட்ரிகர் பண்ணாம வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி ஆகலாம். அதெல்லாம் நிறைய கற்றுக்கலாம் போக போக. நெக்ஸ்ட் ப்ரோ. ஹலோ ப்ரோ, யூடியூப்ல இந்த வீடியோ போடுவீங்களா? ஷூர் போடுவாங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ ரெக்கார்ட் நான் போடுறேன். கூகுள் மீட் முடிஞ்சோடனே குரூப்ல போடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்னன்னா ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணிட்டு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் பேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா செகண்ட் வீடியோ, வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம உட்காரக்கூடாது, வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுவோம். மார்க்கெட் அங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும். இந்த இடத்துல செல் என்ட்ரிக்கு. அப்படி சப்போஸ் வந்து அங்கேயும் வரல, மார்க்கெட் டவுன் வந்துருச்சுன்னா இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அங்கே வந்தோடனே இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஒரு சிம்பிள் ஒரு செட்டப் தான். அந்த செட்டப் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அதுதான் நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபாரின் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணலாம். இது அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல மிட்டிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது. மேலே வந்து பிஃபோர் ட்ரேடு, ஆஃப்டர் ட்ரேடு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு, புதுசாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதுவும் கொடுக்கல. என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்துட்டு செல்லிங் ஜோன் 50% வந்து கவர் பண்ணிடுச்சு, மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் இதுதான். எல்லாமே ஒரு நிமிஷம். எல்லாமே இப்போ இதுல இருந்து பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்டர் ஃப்ளோவா போகணும்னு சொன்னோமா, அப் ட்ரெண்ட் வரான், இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான், இங்க ஒரு ஆர்டர் பிளாக் எதுவுமே நமக்கு வேலிடிட்டியா தெரியல, அதை விட்டுறோம். அடுத்து இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான், இங்க ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்கு. வரான், மார்க்கெட் தொடுறான், கீழே போறான், திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான், ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்றோம், வரான், டேப் பண்றான், மார்க்கெட் கீழே போறான், திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், திருப்பி டேப் பண்றான், மார்க்கெட் கீழே வரான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், திருப்பி வரான், டேப் பண்றான், கீழே வரான். இதுதான் வந்து மார்க்கெட்ல வந்து ரிப்பீட்டடா இதே தான் நடந்துட்டு இருக்கும் மார்க்கெட்ல. அதுக்கு வந்து கரெக்டான ஆர்டர் பிளாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும், எந்த ட்ரெண்ட்ல மார்க்கெட் போகுதுன்றது ஒரு அனலைஸ் பண்ணணும். அவ்வளவுதான், அதை பண்ணிட்டாலே போதும், ஒரு 80% ஆஃப் ரிசல்ட் வந்து நீங்க பார்த்துடலாம். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்னன்னு சொன்னா, எவ்ரி எட்ஜஸ்ல வந்து லிக்விடிட்டி உட்காந்துருக்கும், அதுதான் வந்து சொல்ல வருவாங்க. இப்போ வந்து பியரிஷ்ல பார்க்கலாம், இப்போ வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியோட இண்டிகேட். நம்ம என்ன பண்ணுவோம்னா டாலர்ஸ் போடுவோம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டாலர்ஸ் வந்து கண்ணாப்பின்னாலாம் போடக்கூடாது, இப்படி 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 நிறையா போடக்கூடாது, நமக்கு ஏற்ற மாதிரிலாம். அந்த டாலர் சிம்பிள் போடுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்கு. என்னன்னா, இப்போ 2 தடவை டேப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ 3 தடவை டேப் ஆச்சுன்னா அதை வந்து $3 போடணும், 3 லிக்விடிட்டி இருக்குன்னு. இப்போ 2 இருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து 2 போடணும். இப்போ 1 இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து 1. அதை நம்ம ரெப்ரசன்ட், நம்ம வந்து சார்ட்டை வந்து ரீட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல 3 லிக்விடிட்டி இருக்கு, இந்த இடத்துல 4 லிக்விடிட்டி இருக்கு, இந்த இடத்துல 1 லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இப்போ என்னன்னா, மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி
கிராப் பண்ணிட்டு தான் ஓடுமே. இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, கீழே லிக்விடிட்டி இருக்கு, மேலே லிக்விடிட்டி இருக்கு. இவன் மேலே போறதுக்கான ரீசன் வந்து இந்த லிக்விடிட்டி கிராப் பண்றது. நம்ம வந்து இங்க பிரேக் ஆஃப் செக்ஷன் வந்துச்சு, இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சிருப்போம். இது ஒரு பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்திருக்கும் ப்ரீவியஸா. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆர்டர் பிளாக் ஏன் அவ்வளவு தூரம் மேலே போறான்னா, இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் அவன் மேலே போறான் மார்க்கெட்டு. அட் த சேம் டைம் என்னன்னா, கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கீழே வரான். திருப்பி அதே தான், இப்படி மேலே போறான், இங்க லிக்விடிட்டி ஃபார்ம் பண்றான், திருப்பி இங்கே கிராப் பண்றான், மார்க்கெட் மேலே போறான். எதுக்கு போறான்னா, இந்த லிக்விடிட்டி கிராப் பண்றதுக்கு மார்க்கெட் மேலே போறான். இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு கீழே வந்துடலாம், அவ்வளவுதான். இதுதான் வந்து அந்த லிக்விடிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ். அதே தான் பியரிஷ்ல பார்த்தது புல்லிஷ்ல பார்க்குறோம், அதே சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ், அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹை டைம் ஃப்ரேம் டிமாண்ட் ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம். ஹை டைம் ஃப்ரேம்னா இது 4 hours இருக்கும். 4 hours டைம் ஃப்ரேம் வச்சிருந்து இந்த இடத்துல வந்து டேப் ஆச்சுன்னா என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம். பட் என்ன ரூல் படி என்னன்னா, இந்த ஆர்டர் பிளாக் வந்த உடனே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இந்த ஆர்டர் பிளாக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 hour டைம் ஃப்ரேம்ல 4 hour டைம் ஃப்ரேம்னா பெரிய கேண்டில், அதோட ஸ்டாப் லாஸும் பெருசாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 15 minutes போயிடணும். 15 minutes போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னது, அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்த்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும், அதோட சப்ளை வரையணும், சப்ளை வரணும், கீழே வந்து அந்த இடத்துல டேப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே இறங்குறோம். இப்போ வந்த உடனே எனக்கு ரிஸ்க் என்ட்ரி இதை போட்டுருக்கான் பாருங்க, வந்து தொட்டுட்டு போச்சுன்னா அது ரிஸ்க் என்ட்ரி. அதே நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர்டர் பிளாக் வச்சு எடுத்தோம்னா அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. அவ்வளோதான் இது. ஃபுல்லாக இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்எம்சியில் வந்து என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணுமோ வித் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிடிஎஃப், இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டாலே போதும். எஸ்எம்சி வந்து ஒரு 75% உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சுது என்ன இருக்குது, எப்படிலாம் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து லிக்விடிட்டியோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ட்ரெண்ட் லைன் நான் சொன்னல, ட்ரெண்ட் லைனில் லிக்விடிட்டி இருக்கும், ரேஞ்சில் லிக்விடிட்டி இருக்கும், பிரேக் அவுட்ஸில் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து டவுன் ட்ரெண்டு. இது வந்து இது அதான் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க பாருங்க, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி எடுங்க அப்படின்னு பிளைண்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு ட்ரெண்ட் லைன், இது பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ட்ரி எடுத்தோன்னா மார்க்கெட் கீழே போயிடும். இது ஒரு ட்ரெண்ட் லைன், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டிஸ் இருக்கு. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகுது. அதுக்கான ரீசனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் மார்க்கெட் வந்து இப்படி போகுது, எதனால இப்படி மேலே போகுது, எதனால கீழே போகுதுன்ற ரீசன் வந்து நீங்கள் தெரிஞ்சு மட்டும்தான் நல்லா உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இதுதான் ஸ்லீப்போட எக்ஸாம்பிள். மார்க்கெட் வந்து கீழே போகிறான், கீழே போகும்போது என்ன நினைப்போம், மார்க்கெட் கீழே போவான்னு நினைப்போம்ல. பட் என்ன நினைப்போம்னா, இங்கே இருக்க லிக்விடிட்டி இவன் கீழே போயிட்டானா இந்த இருக்க ஆர்டர்ஸ் யார் எடுப்பா, எடுக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா, மேலே போயிட்டு இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் கேட்கலாம், இதுவும் ஒரு ஆர்டர் தானே, இதுவும் ஒரு ஆர்டர் தானே, ஏன் அப்போ இவ்வளோ தூரம் போகல அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் டைம் மிட்டிகேட்டா அன்மிட்டிகேட்டா அது பாருங்க, மூணு இருக்கு. அந்த மூணுத்தையும் எடுக்கணும் அவன். டிஸ்பிளே தெரியல, தெரியலையா ப்ரோ? சார் தெரியல, பிடிஎஃப் தெரியல பாருங்க, எதுவுமே பண்ணலையே ப்ரோ. சரிங்க, நான் ஒரு தடவை ஆஃப் பண்ண. இப்போ பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே டன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு எல்லா ஆர்டர்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டான். மேலே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு
வந்துடும். நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கணும், ஆர்டர் பிளாக் பண்ண ரிப்பீட்டடாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோதான் கான்செப்டே. அந்த கான்செப்ட் வந்து ஒரு நுணுக்கங்கள்லாம் இருக்கும், அது நம்ம போக போக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்கணும், ஏன் இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கணும், இந்த ஆர்டர் பிளாக் என்ன ஸ்பெஷல், இதோட மேலே ஒன்று இருக்கு, அது தொடாமல் இங்கே என்ட்ரி எடுக்கலாமா, இங்கே என்ட்ரி எடுக்கலாமா, நம்ம போக போக நம்ம பார்த்துக்கலாம். அதே எக்ஸாம்பிள் ஹை டைம் ஃப்ரேமில் லோ டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூட் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹை டைம் ஃப்ரேமில் சின்னதாக பார்ப்போம், இப்படி வந்திருக்கோம் இங்கே தொட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம் பார்ப்பாங்க. இந்த இடத்துல பார்த்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிஹெச்னு போட்டுருக்காங்க பாருங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு, கீழே வந்திருக்கான், இந்த ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் ஆகுது, அப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகுது. இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. எப்பயும் வந்து ஹை டைம்ல பார்க்கும்போது லோ டைம் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி ட்ரிகர் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இப்போ அன்மிட்டிகேட்டட்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் இங்கே வருது. என்னன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து உண்டான ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இங்கே இருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், அது டேப் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, டேப் ஆயிடுச்சு. திருப்பி என்னாச்சு, இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, இங்கே டேப் ஆகலை. என்ன நடந்திருக்கும்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கும் கீழே, அந்த ஆர்டர் பிளாக் டேப் ஆகி மார்க்கெட் மேலே போகிறான். மேலே ஏன் போகிறான்னா இந்த அன்மிட்டிகேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தொடாமல் இங்கே இருக்க ஆர்டர்ஸ், ஓபினா என்னன்னா ஆர்டர் பிளாக், ஆர்டர்ஸ் வந்து பிளாக் ஆயிருக்கு. அப்படின்னா மீனா இந்த இடத்துல ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு என்னென்ன இது இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கானுங்கன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி பில்ட் பண்ணுறானுங்க. எதுக்கு லிக்விடிட்டி பில்ட் பண்ணுறானுங்க, மார்க்கெட் வந்து கீழேருந்து அந்த ஹை பிச்சுக்கு மேலே கொண்டு போகிறதுக்காக லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டு மேலே எல்லா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேலே போய் இந்த அன்மிட்டிகேட்டட் சப்ளையை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வராங்க. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல டார்கெட்டை பிடிச்சிட்டு உட்கார வேண்டியதான். நம்ம என்ன சொல்றோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும், அதுக்கு நான் ஆர்டர் பிளாக்ல உட்காந்துக்கணும், அதில் என்ட்ரி எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ என்னன்னா இம்பேலன்ஸு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம லாஸ்ட்ல நம்ம இப்போ பார்ப்போம், இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும் லாஸ்டா. அதுதான் வந்து அதோட சார்ட் தான் இது. என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் என்ன பண்ணோம்னா ஒரே குத்திருப்பானுங்க. குத்துனோடனே நம்ம என்ன பண்றோம், டவுன்லயே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து அவன் போட்ட ஒரு 1,00,000 ஆர்டர்ஸ்ல வந்து 80% ஆஃப் ஆர்டர் மட்டும்தான் இந்த இடத்துல விழுந்திருக்கும், பிளேஸ் ஆயிருக்கும். மீது உள்ள பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து உட்காந்துருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவானா, அவன் வந்து மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகிட்டு போகிறதுக்கு, ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் போடணும் இல்லை, அப்போ என்ன பண்ணுவான், அதனால வந்து மார்க்கெட்டை மேலே வரைக்கும் கொண்டு போவான். கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கணும், அது வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவோம். நான் அதுக்கு சொல்கிறேன், நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். அப்போ பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக என்னது, இப்போ உங்கள் மைண்டில் கரெக்டாக இருக்கணும், என்னன்னா லிக்விடிட்டிஸ், இவ்வளோவும் லிக்விடிட்டிஸ். மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு கன்ஃபர்மேஷனு, இந்த இடத்துல என்ட்ரி ஆனது இன்னொரு கன்ஃபர்மேஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன். அதனால வந்து மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகும். அதுதான் எக்ஸாம்பிள், அதே லோ டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள், ஹை டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள். சேஞ்ச் ஆஃப் நடக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுறான், மேலே போகிறான். அதான் ட்ரெண்டோட நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்து வேற ஏதாவது டாபிக்ஸ் இருக்கா பார்ப்போம். கீழே ஓலான ட்ரேட் அது இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஒரு மாதமும் எவ்வளோ % எடுத்தோடனே நம்ம 100% டார்கெட் வந்து எடுக்க முடியாது. எப்படின்னா 10,000 போட்டு ஒரே நாளில் 10,000 எடுக்கலாம், இல்லை ஒரே மாதத்தில் 10,000 எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க முடியாது. இப்போ 10,000 போட்டிங்கன்னா 10% ஃபஸ்ட்டு மாதம் எடுக்கணும், அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எப்படின்னா இப்போ வந்து ஒரு 100 ரூபா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயில் ஒரு மாதத்துக்கு வந்து 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 10 ரூபாயை செலவு பண்ணுறக்கூடாது,
அது என்ன பண்ணும், ஆட் பண்ணும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஆட் பண்ணிவிட்டு இதில் 10% வந்து அடுத்த இதில் வந்து இது பண்ணணும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். ஆட் பண்ணோன்னா அதில் வர ஒரு இதை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஆட் பண்ணிட்டு வர 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 காம்பவுண்ட் பண்ணி 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 உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ட்ரேடிங்கில் இருக்கிற ப்ராஃபிட் எல்லாம் வெளில எடுத்து செலவு பண்ணோன்னா எப்படின்னா ஒரே அதே 10% இந்த 10 ரூபாயிலேயே உட்காந்துருப்போம். இப்போ 100 ரூபாயில 10 ரூபா எடுக்கிறோமா, அதை 10 ரூபா செலவு பண்ணால் திருப்பி கேபிட்டல் அமௌண்ட் 100 ரூபா தான் இருக்கும். திருப்பி அதில் ஒரு 10% தான் எடுப்பீங்க, அதே 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் வந்து போக 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 நம்ம கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக அந்த 10%ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு? யாரோ பேசினாங்க, நடுவில் மியூட் ஆகிட்டாங்க. Do not take SMC blindly. கன்சிஸ்டன்சி தான் வந்து ஃபாலோ. சாட் பாக்ஸ்ல போட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாமே தெரியுதா? சரிங்களா, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கான்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் இது எல்லாமே. சரிங்களா, எதுவுமே உண்மை கிடையாது. சரிங்களா, நீங்கள் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் காலேஜ் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் உண்மை நினச்சி போகிறீங்க. ஆனால் அது எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ யூஸ்ஃபுல்லே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா, நீங்கள் படித்து ஃபுல்லாக படிக்கிறீங்க, ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் வேலைக்கு போகிறீங்க, படித்த படிக்க வேலைக்கு போகிறீங்க, யாருமே பண்ணுறது கிடையாது. சரிங்களா, உங்களோட பிரச்சனை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா, ஜஸ்ட் இல்லை ஒரு கான்செப்ட் தான். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். சரிங்களா, இப்போ நடத்துங்க. அடுத்தான் கன்சிஸ்டன்சி தான் ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு கேபிட்டலில் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னன்னா, ஒரு ராஜா இருந்தானா, அவனை வந்து என்ன சொல்லுவானா, ஒருத்தன் ஒரு சிப்பான மாதிரி ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவானா, இது மாதிரி உங்ககிட்ட நான் பரிசு வாங்கணும், அதுக்கு வந்து நான் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஸ் போர்டு வந்து விளையாடுவாங்களாம். விளையாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா கூட வந்து அவர் வந்து வின் பண்ணிடுவார். வின் பண்ண என்ன சொல்லுவாரா, சரி ராஜா சொல்லுவாராம், நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவாராம். அதுக்கு அவர் என்ன சொல்லுவானா, எனக்கு அவ்வளோ பெருசுலாம் வேணாம், எனக்கு வந்து இந்த செஸ் போர்டில் இருக்க அந்த 64 கியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயர்ஸு, அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் வந்து ஒரு பருக்கு வைங்க, செகண்ட் ஸ்கொயரில் வந்து 2 பருக்கு வைங்க, மூணாவது பருக்கையில் வந்து 3 பருக்கு வைங்க. அது மாதிரி என்ன சொல்லுவோன்னா, டபுளாக ஃபர்ஸ்ட் பருக்கையில் 1ன்னா செகண்ட் பருக்கையில் 2, மூணாவது பருக்கையிலேருந்து 4, நாலாவது பருக்கையிலேருந்து 4th ஸ்கொயரில் வந்து 8. அதெல்லாம் பண்ணும்போது என்ன நீ இவ்வளோதான் கேட்குற, இதெல்லாம் ஒரு பரிசா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கும்னா, ஒரு 10-15 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, அது ஈக்குவல் டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட அரசியலையா போயிட்டு வெளியே இடத்துலலாம் போயிட்டு மூட்டையாக எடுத்துட்டு வந்தாங்களாம். அதுதான் வந்து காம்பவுண்டிங். எப்படின்னா, சின்ன அமௌண்ட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். இப்போ 2 வந்து நீங்கள் கால்குலேட்டர் எடுத்தே போட்டு பாருங்கள், 2 2 4 4 4 8 8 8 அப்படின்னு நீங்கள் போட்டே போனீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சர்டன் அமௌண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் வந்து எங்கேயோ போயிடும். அதுதான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. காம்பவுண்ட் பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் எப்படி பண்ணலாம்னு சொல்றீங்க ப்ரோ நீங்க? காம்பவுண்ட் எப்படி பண்ணலாம்னா, நீங்க மார்க்கெட்ல வந்து நிறைய இது இருக்கு. எப்படின்னா, ஈக்விட்டியில போடலாம், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம், ஃபாரெக்ஸ் ஆப்ஷன். ஃபாரெக்ஸ் ஷோர் பண்ணலாம். அதுதான் இல்ல ப்ரோ, அது என்ன அப்படின்றது வந்து தியரியா தான் இருக்கு, பிராக்டிக்கலா யாருமே பண்ணல. ஆமா, அதுதான் என்னன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் மார்க்கெட்ல. இப்போ வந்து ஒரு 10% எடுக்கணும். அந்த 10% நீங்க எப்படி எடுக்கணும்னா, இப்போ 100 ரூபாயிலேருந்து 10 ரூபா வந்ததுன்னா அந்த 10 ரூபாயும் தூக்கி நீங்க கேபிட்டல்ல போடணும். கேபிட்டல்ல போட்டு சேம் அமௌண்ட் வராதுல, நீங்க 10% நீங்க எடுக்கிறீங்கன்னா 110 ரூபாய்க்குன்றது வந்து பெர்சன்டேஜ் மாறும்ல, அமௌண்ட் மாறும்ல.
அதுதான் நான் சொல்றேன். இப்போ அதுல வர ப்ராஃபிட்டையும் நீங்க எடுத்து போடணும். இப்போ 100 ரூபாயில ஆரம்பிக்கிறீங்கன்னா 110 ரூபா ஆகும். அதுல 10% இருக்கும்போது 115 ரூபா ஆகும். அதுல ஒரு 10% 125 ரூபா ஆகும். அது மாதிரி சொல்றேன் நான். நீங்க வந்து உங்களோட ஓன் கேபிட்டல்ல நீங்க போட வேணாம். நீங்க பணத்தை எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த கேபிட்டல்ல போட போட இது மாதிரி கிராஃப்ல போற மாதிரி ஹையா போகும், அவ்வளவுதான். ஆனா வந்து இது வரைக்கும் வந்து காம்பவுண்டிங்க வந்து தியரி நீங்க இந்த மார்க்கெட்ல நீங்க கேக்குறீங்களா எப்படி பண்ணலான்ட்டுன்னு, அதை வந்து யாராலையுமே பண்ண முடியல. அதான் கேட்டேன் உங்களுக்கு. அதை வந்து ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் வந்துட்டு அவங்க வந்து ஃபெயில் பெர்சன்டேஜ் ஆயிடுறாங்க. போடணும் ப்ரோ காம்பவுண்டிங் பண்ணோம்னா. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 10% தானே வருது. அதான் ப்ரோ இப்போ காம்பவுண்டிங் என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாசம் நான் 10% எடுக்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் மாசம் வந்து இன்னொரு 10% எடுக்கிறேன், ஓகேங்களா? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 120% ஆச்சா? அது அப்படியே 200% மாறும்போது அதுக்கு அடுத்த மாசம் வந்து 10% எடுத்து, அதாவது அந்த 20,000க்கு 200 10% எவ்வளவு வருது? 10% தான் 2,000 வருது, சரிங்களா? அப்படியே ஆட் ஆகிட்டே போவோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அந்த 30,000 வந்த பிறகு அதுல 10% எடுத்தா 3,000 ரூபா, சரிங்களா? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் 40,000த்துல 10% பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா, சரிங்களா? அதில் அப்படியே 10% ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா காம்பவுண்டிங், சரிங்களா? பண்ணிட்டே வரலாம். நிறைய யூடியூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெரிய யூனிவர்சிட்டியில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, காம்பவுண்டிங் மட்டும் தான் கொண்டு போனேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஃபேக் தான், சரிங்களா? நான் அடிச்சு சொல்லுவேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எல்லாம் ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் தான், சரிங்களா? எதுவுமே நம்பாதீங்க. இல்லை, ட்ரேடிங்ல ஏர்ன் பண்றது ரொம்ப நீங்க கஷ்டம், சரிங்களா? கேட்டதுக்கும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்க கேட்டதுக்கும் பண்ண முடியும் நான் சொல்ல மாட்டேன். அதான் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் நாங்க. ஆமா, இங்கே யாருமே பண்ண முடியாது. ட்ரேடிங் இஸ் ஒரு பார்ட் டைம் ஜாப், அவ்வளவுதான். ஒரு சைடு இன்கம். இது வந்து நீங்க மெயின் இன்கமா நீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க எடுத்துக்கவே கூடாது. மெயின் இன்கம் எதுனா உங்களோட ஒர்க், இல்லைன்னா வந்து உங்களோட பிஸ்னஸ், அவ்வளோதான். ஒரு சைடு இன்கமாக தான் உங்களோட ட்ரேடிங்காக வச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே இதில் 10,000 போட்டு 5,000 எடுக்க முடியாது, 10,000 போட்டு 10,000 எடுக்க முடியாது. எடுக்க முடியும், ஆனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் வந்து நீங்கள் கற்றுக்கணும். பிகினர்ஸ் கூட எடுப்பாங்க நிறைய பேர். ஆனா நீங்க நீங்க டெய்லியே சொல்ற இருக்க amount தான். முடியாது, சரிங்களா? எல்லாமே போய் நிறைய பேர் ஏமாத்துறாங்க, சரிங்களா? இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, சரிங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த எஸ்எம்சி வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ஸ்டாக், இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் எஸ்எம்சியில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்கும்போது என்னன்னா, அதே மாதிரி தான் இப்போ சேஞ்ச் ஆஃப் கலர் நடக்கும், ஆர்டர் பிளாக் டேப் ஆகும் போகும்னு நான் சொன்னேன்ல. அதே எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸ்டாக் அனலைஸ் பண்ணேன். இந்த ஆக்சிஸ் பேங்க் இருக்கு பாருங்க, ஒன்றுமே கிடையாது. ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பிளாக் மார்க் கீழே லிக்விடிட்டி இருக்கு. மார்க்கெட் கீழே வந்தால் இந்த இடத்துல டேப் ஆனால் எவ்வளோ 854 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இந்த இடத்துல டேப் ஆகும்போது அங்கேருந்து எவ்வளோ கிராஸ்டிக்காக போய், அதுவும் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 926 வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ப்ராஃபிட், 100 ரூபா ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் நீங்கள். அதுதான் இப்போ நம்ம வந்து உடனே பணக்காரத்துக்கு இல்லை வந்து உடனே இது பண்ணுறதுலாம் கிடையாது. ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி உங்களால் உங்கள் பணத்தை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இது கீழே வந்தாலும் மார்க்கெட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும். உங்கள் அனலைஸ் படி மார்க்கெட் எப்போ கீழே வரானா கீழே போக மாட்டான், மேலேயும் போயிடுவான், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெஃப்டிலாம் யாருக்கு தெரியும்னு தெரியல. நெஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அனலைஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நான் டெய்லி சார்ட்ஸு இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் இதில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே பாருங்க, இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. மார்க்கெட் கீழே வரான், இந்த இடத்துல போகிறான், இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் டேப் பண்ண சேஞ்ச் கொடுக்கலாம். இவ்வளோ டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல லோ டைம் ஃப்ரேம் போகிறான். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. என்னன்னா இது டிமாண்ட். இப்போ இதில் இந்த பிடிஎஃப் டாபிக் வரும் பாருங்க. இதை நீங்கள் நல்லா இப்பயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுங்க.
இதோ இருக்கு பாருங்க, டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த டிமாண்ட் கொஞ்சம் பவரா இருக்கும். அந்த டிமாண்ட் வந்து டேப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் புஷ் பண்றான் பாருங்க. இது வந்து எஸ்எம்சி தான் இது. ஏன் மார்க்கெட் வந்து இங்க தொட்டுட்டு இவ்வளவு தூரம் பூம் ஆகும் கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கான். பிரசன்ட் ஆயிட்டு இந்த இடத்துல டேப் ஆயிட்டு மேல மார்க்கெட் போறான், அவ்வளவுதான். இதுல கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருக்கோம். இந்த ஸ்டாப் ஆர்டர் பிளாக் இருக்கு பாருங்க, 50% ஆஃப் கேண்டில் 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக். அங்க டேப் ஆகுது, மார்க்கெட் அவ்வளவுதான், ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த இடத்துல, பிரேக் ஆகாம. இதேதான் வந்து டெய்லியும் நடக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு இது 1 மினிட் நல்ல என்ட்ரி. அது என்ன நடந்திருக்கு பாருங்க. சிஹெச்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கான். 50% ஆஃப் பாண்டிகள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். வந்தான், டேப் பண்ணா, திருப்பி போனா, திருப்பி டேப் பண்ணா, மார்க்கெட் ஃபுல்லா கீழே தான், அவ்வளவுதான். இது இன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி இங்கே நடந்தது. இது வந்து என்னன்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிருக்கலாம். மார்க்கெட் இங்க போறான், டேப் பண்றான், இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் டேப் பண்றான், கீழே வரான். ஏன் இது வந்து இந்த இடத்துல வந்து முக்குறான்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மேல போறான், அவ்வளவுதான். ஏன் அப்படி மேல போறான், ஏன் கீழே தான் வரணும் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். வந்து பையர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மேல போறான். எப்பயுமே வந்து மேல போகும்போது கீழே இந்த ஆர்டர் இது போடும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஹையா பார்த்துக்கணும். இப்போ இங்க பாருங்க, இங்க மிட்டிகேட் பண்ணிட்டான், மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஆனா திருப்பி வந்துட்டு இந்த இடத்துல புஷ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே தான் வரான். அப்ப இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து அதிக பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க இதுலயே பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாமே அதே பேஸ்ட் பண்ணி தான், ஹை டைம் ஃப்ரேம், லோ டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள். இவங்கதான் இன்ஸ்டிடியூஷனல் இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன கான்செப்ட்னா, ரீட்டைலர்ஸா இருக்கிறத விட இன்ஸ்டிடியூஷனல் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க கத்துக்கிட்டோம்னா நம்ம அவங்களோட நம்ம வின் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு பக்கம் 5 பேர் கயிறு இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் 10 பேர் கயிறு இழுக்கிறாங்க. எந்த டீம்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 பேர் கயிறு கிட்ட நம்ம ஓடி போயிடுவோம். ஏன் போவோம்னா அந்த டீம் ஜெயிச்சிருவோம், அதான் கான்செப்டே. அதனால நம்ம இவங்க கூட நான் 5 பேர் இருக்கிறாங்க, ரீட்டைலர், அவங்க கூட போறோம்னா தோத்துருவீங்க. அதான் அவன் என்ன மெத்தட் யூஸ் பண்றான், அவங்க பவர் ஸ்ட்ராங்கா இருக்கு அவனோட மெத்தடு. அதனால வந்து அந்த மெத்தட்ல போனீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து வெற்றி அடையும், அவ்வளவுதான். இதுதான் சொல்றாங்க. இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ண தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. எப்பயுமே வந்து நீங்க மார்க்கெட்டை பார்க்க தான் வந்து கத்துப்போம். பிகினர்ஸா இருக்கும்போது என்ன நினைப்போம், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், என்ட்ரி பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, இப்படி மார்க்கெட் இப்படி போறான், கீழே வரான், இது என்ன பண்றான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா இங்க உள்ள ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிடுவோம். அப்படி மார்க் பண்றது நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆஸ் அ பிகினரா என்ன நடக்குது அப்படியே மார்க்கெட்ல பார்க்கணும், இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் பார்க்கணும். என்ன பண்றான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான், இது கீழே வரான், இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு, அதான் ஆர்டர் பிளாக். பெண்டிங் ஆர்டர் பிளாக், ரிமைனிங் ஆர்டர் பிளாக். கீழே வரான், இப்போ இந்த இடத்துல முக்குறான். ஏன் முக்குறான்னா, மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கான சக்தி இல்லை. அதுக்கு என்ன பண்றான், இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் ப்ரெசென்ட் பண்றான். ப்ரெசென்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்றான், இந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன பண்றான், மேலே போறான். மேலே போனால் இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரிஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவான், இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல என்ட்ரியே கீழே வரும். இது மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் எப்படிலாம் நடக்குது. ப்ரீவியஸாகவும் ஃபுல் பாடியுமே வந்து நம்ம வந்து என்னதான் நடக்குது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த இடத்துல அவன் வெயிட் பண்ணியிருக்கான், அவனோட பெண்டிங் ஆர்டர்ஸ் இங்கே இருக்கு, இங்கெல்லாம் கிடையாது. அவனோட பெண்டிங் ஆர்டர்ஸ் இங்கெல்லாம் கிடையாது, இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர். அதனால மார்க்கெட்டை மேலே கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்மிஷன் வேலைலாம் பண்ணுவான். ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துடும், அவ்வளோதான். அடுத்து ஹை டைம் ஃப்ரேம், லோ டைம் ஃப்ரேம், அதே கான்செப்ட் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய எக்ஸாம்பிள் ஜேபி ஒரு இது சார்ட்லேயே வந்து எக்ஸாம்பிள்லாம் காட்டியிருப்பாங்க. அது காமிச்சிருங்க ப்ரோ. ஹெச்எஃப்டினா என்ன, எல்எஃப்டினா என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகே ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஹெச்டிஎஃப்னா என்ன, எல்டிஎஃப்னா என்னன்னா ஹை டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஹை டைம் ஃப்ரேம்னா இது ஒன்றுமே கிடையாது. இது வந்து 4 hours
எல்டிஎஃப்னா 15 மினிட்ஸ். நான் வந்து அதிக டைம் ஃப்ரேமில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அப்படி பார்த்தா தான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் படி போகும் கரெக்டாக. லோ டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம லோ டைம் ஃப்ரேம் இருக்கும். இப்போ 4 ஹவர்ஸில் வந்து பார்த்துட்டு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்ப்பாங்க. இப்போ எப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸில் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக்ல இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதான்னு பார்ப்போம். அதை தான் இந்த இடத்துல வந்து இது நடக்கும். இது வந்து எங்கே நடக்கும்? 15 மினிட்ஸில் நடக்கும். இது வந்து 4 ஹவர்ஸ். அதுதான் வந்து ஹை டைம் ஃப்ரேம் லோ டைம் ஃப்ரேமோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன நடந்திருக்கு? லோ டைம் ஃப்ரேமில் ஹை டைம் ஃப்ரேமில் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். மார்க்கெட் மேலே போகுது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறான். மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் பண்ணுறான். பில்ட் பண்ண சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷனோட பார்த்துக்கணும் முன்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மார்க்கெட் கீழே வரான். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறான். என்ட்ரி எடுத்துட்டு இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இந்த என்ட்ரியை ட்ராப் பண்ணிட்டு மேலே போயிடலாம். அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும், அதில் உள்ள ஆர்டர் பிளாக்ஸ் அவ்வளோதான். நீங்கள் ஆர்டர் பிளாக் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கெங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும், லிக்விடிட்டி எங்கே இருக்கான், என்ன நடக்குது மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும். இது ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே நல்லா புரியும். 5M5னா 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக். அந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இது M1ன்றது வந்து 1 மினிட்ல அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதுதான் அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் எப்பயுமே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணும்போது 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக், 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக், 1 மினிட் ஆர்டர் பிளாக்னு சொல்லும்போது நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி போகும்போது அந்த இடத்துல வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல தெளிவாக நீங்கள் மார்க் பண்ணுறது தெளிவாக மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃப்ளிப் என்ட்ரினா ஒன்றும் கிடையாது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கும், அதை டேப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பவர் வந்து போகும். இந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவர்ல உள்ள ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணும். அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் வந்து ஃப்ளிப் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ மார்க்கெட் கீழே வரான், கீழே வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே இருக்கான். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இது ஒரு ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் பண்ணுறான். பண்ணிட்டு மேலே போகும்போது இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும்போது அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் பண்ணுறதுக்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அங்கே மார்க் பண்ணிட்டு அங்கே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. அதுதான் இந்த சப்ளை நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கே வருது பாருங்க. இது என்னது கரெக்டாக நடக்குதா? இங்கே வரான், டேப் பண்ணுறான், போகிறான். ஆனால் இங்கே வந்து டேப் பண்ணும்போது பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டர் பிளாக் இது. ஏன்னா இந்த இடத்துல டேப் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல மிட்டிகேட் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. அதனால் வந்து இங்கேருந்து மெல்ல சர்வர் மேலே போகுது. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எக்ஸாம்பிள். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொன்னோம்ல. இது என்ன, இதில் என்ன நடக்குது பாருங்க. லிக்விடிட்டி மேலே போகிறான். இந்த இடத்துல என்ன இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது என்ன ஆர்டர்னு சொன்னேன் இப்போ முன்னாடி, ஃப்ளிப். அது டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரான். அவ்வளோதான். லோ டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் பார்க்க நீங்கள் சப்போஸ் இப்போ தான் இந்த கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 கிளாஸை போய் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த கிளாஸை பாருங்கள். யூடியூப்ல போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டோட எக்ஸாம்பிள்லாம் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸ், மென்டல் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. லெவல் செட் ஒரு கோல் எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ட்ரேட் ப்ரிப்பரேஷன் என்னன்னா ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் வரைஞ்சி என்ன ட்ரெண்டில் போகிறான், என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், எந்த டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ 4 ஹவர்ஸ் வந்து புல்லிஷில் இருக்கா,
அப்போ வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் லெஸ் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் போனாலும் நம்ம புல்லிஷ்கான என்ட்ரி தான் நம்ம பார்க்கணும், தவிர பேரிஷ்கான என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து 4 ஹவர்ஸில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் அண்ட் டூல்ஸ் வந்து நீங்களே வந்து இது பண்ணிக்கணும். இப்போ டெய்லி ட்ரேடர் பேப்பர் ட்ரேட் இருப்பீங்க, அந்த பேப்பர் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். இதுமாதிரி இந்த நாளைக்கு இந்த ட்ரேட் நான் எடுத்தேன், இந்த மணி நேரம் இது ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் சொன்னால அப்படியே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. என்னன்னா ஒரு ஒரு விக்குக்கும் இன்னொரு விக்குக்கும் இடைப்பட்ட கேப்பில் ஒரு விக்கோட இம்பேலன்ஸ் இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் போய் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கும் இதில் பக்கத்தில் இருக்கிற விக்கும் இது பேலன்ஸ் ஆகிடும், இந்த பேலன்ஸ் ஆகிடும். அப்படி பேலன்ஸ் ஆகாமல் விட்றான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேலன்ஸ் ஆக பாருங்க, இந்த இடத்துல இங்கே இருக்கான் நடுவில் வந்து இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இதுதான் வந்து இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வருவான். அப்படி இம்பேலன்ஸ் கேண்டில் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக டபுள் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் பிளாக் இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுப்போம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு கீழே போகிறோம், இப்படி மேலே வந்து இங்கே டேப் பண்ணிட்டு கீழே வருவான். அதுதான் வித் இம்பேலன்ஸ். இது வந்து புல்லிஷ்க்கு, இது வந்து பியரிஷ்க்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இம்பேலன்ஸ் பேலன்ஸ். இந்த விக்கு பாருங்கள், இந்த விக்கும் தொட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இருக்க கேப்பும் இங்கே இருக்க விக்கும் பாருங்க, இதுதான் இம்பேலன்ஸ், இது பேலன்ஸ், அவ்வளோதான் மேட்டர். இது வந்து சார்ட்ல பாருங்க, கேப் பிட்வீன் ப்ரைஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு நடுவில் வந்து அந்த விக் கேப் இங்கே விக் இருக்கு, இங்கே விக் இருக்கு. ஆனால் வந்து நடுவில் அந்த விக் வந்து இப்படி மெட்டிகேட் ஆலை, இப்படி ஒன்றா ஆலை, அதனால வந்து இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இம்பேலன்ஸ் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்டர் பிளாக்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மார்க்கெட் மேலே போகிறான், இந்த இடத்துல டேப் ஆகிறான், மேலே ட்ரிகரான், இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். என்ன ஆர்டர் பிளாக்னா இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உள்ள ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகிட்டு போகிறான். அது வித் இம்பேலன்ஸ். அந்த இம்பேலன்ஸ் தான் வந்து காட்டுறோம். ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு இம்பேலன்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஆர்டர் பிளாக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். எனக்கு டவுட் ப்ரோ, எஸ்எம்சினா என்னன்றத வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்களா ப்ரோ? எஸ்எம்சினா என்னன்னா ப்ரோ, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். யாரெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா இந்த பேங்க், இப்போ நம்ம பணம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, நான் பேங்க்ல மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன்ஸ் தரேன், இவ்வளோ 10% தரேன். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாண்ட்ஸ்ல போடுவோம். அந்த பாண்ட்ஸ்லாம் எப்படி பேங்க் வந்து நமக்கு டபுள் ஆக்கி தராங்க, அவங்களுக்கு என்ன வேலை, அவங்க எதில் போடுறாங்கன்னா இது மாதிரி மார்க்கெட்ல போடுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல. அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வச்சுதான், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த ஆர்டர் பிளாக்ஸை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்றது வந்து நம்மள மாதிரி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சு பண்றவங்க வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அவங்க வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இது மாதிரி. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற மாதிரியே அவங்க கூட ஃபாலோ பண்ணி பண்ணணும்ன்றீங்களா? ஆமா, ரைட். அவங்க என்ன பண்றாங்களோ அவங்கள மாதிரி நம்ம போயிடணும், அவ்வளவுதான். அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம இப்ப அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எஸ்எம்சி கான்செப்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுமாதிரி இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்களோட நம்ம ரன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் மார்க்கெட். அது அவங்க கூடயே டிராவல் பண்றோம். கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். அவங்க யூஸ் பண்ற மெத்தட நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதான் அவங்க பெரிய பெரிய அமௌண்ட் வச்சு அடிப்பாங்க ப்ரோ, சரிங்களா? பேங்க்ஸ் தான், சரிங்களா? பேங்க் எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? அது எந்த மெத்தட்ல யூஸ் பண்றாங்கன்னா இந்த எஸ்எம்சின்ற ஒரு மெத்தட்ல யூஸ் பண்றாங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அது பின்னாடியே போறோம் நம்ம, சரிங்களா? அவங்க பை எடுத்தாங்கன்னா அது பின்னாடியே பை சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேங்க்ஸ் பண்றாங்க நமக்கு தெரியுது, நம்ம பேங்க்ஸ் கூட போறோம் இல்லையா? நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க அப்படின்றது பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் தெரியும். கரெக்டா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு ஆப்போசிட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல? இல்ல ப்ரோ, அப்படிலாம் வராது. பேங்க் இல்ல ப்ரோ, இருங்க எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன்.
இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்எம்சிக்குள்ள இப்பதான் வராங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்க வேற யார்கிட்டயும் நீங்க போனீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். கரெக்டா? நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போமா நம்ம. ஆமா. இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்குது, இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா. ஆமா. இப்போ இங்க ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணுவோமா, வேலிடான ஆர்டர் பிளாக். எஸ். ஆமா. அப்போ மார்க்கெட் என்ன பண்றான், இங்க வந்து டேப் ஆயிட்டு மார்க்கெட் மேல போறானா. ஆனா வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஏன் என்னோட ஸ்டாப் லாஸை மட்டும் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறான்ற ரீசன் வந்து தெரியாது. அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு அவங்க என்ட்ரியில வந்து ட்ரிகர் ஆயிட்டு மேல போவாங்க. அந்த கான்செப்டை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த ஆர்டர் பிளாக்கிங், இந்த ஃபிளிப் ஸ்வீப், இது மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், லிக்விடிட்டி, இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைல், அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல். அதுதான் அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்றாங்க. எப்படி ஹண்ட் பண்றாங்கன்னா, வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல ஏன் இந்த இடத்துல ஹண்ட் ஆயிட்டு போறான், ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகே. அந்த ஆர்டர் பிளாக்ல டேப் ஆயிட்டு போறான். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிடும் இந்த பிரேக் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டா பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் எல்லா ட்ரையாங்கிளுமே தெரியும்ல. தெரியுமா? தெரியும் ப்ரோ. இப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் என்ன பேசிக், இப்போ என்ன சொல்லுவாங்க, கீழே உடைச்சா கீழே போகும், மேலே உடைச்சா மேலே போகும்னு சொல்லுவாங்க. அது ஏன் போகுது, இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் கீழே உடச்சிட்டான்னு வச்சுங்க, இது என்ன சொல்லுவாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போறான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆமா. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் ஆகுது சொல்லுங்க. இது என்னது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டர் பிளாக் வரையுமா. எஸ். ஆமா. ஆர்டர் பிளாக் வரைஞ்சு அந்த ஆர்டர் பிளாக் டேப் ஆகிட்டு கீழே வரானா, இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து இப்படி ஒரு என்ட்ரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகேல? புரியுது ப்ரோ. அவ்வளோதான் கான்செப்டே. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்படின்னா பிளைண்டா என்ட்ரி எடுப்பாங்க. ஆனா வந்து நீங்க எஸ்எம்சி கத்துக்கிட்டீங்கன்னா அந்த என்ட்ரிக்கான மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றது வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், சிமெட்ரிக்கல், நான் எல்லாமே நான் படிச்சிருக்கேன் ப்ரோ. நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிள் கேண்டில் ஸ்டிக்கு, பிரேக் அவுட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணி நான் பாத்துருக்கேன் ப்ரோ. ஆனா எஸ்எம்சி வந்து பாத்தீங்கன்னா பண்ணி நான் பார்த்தது இல்லை. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறேன் உங்கள்ட்ட. ஓஹோ. அது எஸ்எம்சி யாரும் இங்க நிறைய பண்றது இல்ல ப்ரோ. இப்பதான் பண்றது இல்ல ப்ரோ. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. நீங்க கிச்சான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இப்ப எதுக்குள்ள வராங்கன்னா எஸ்எம்சிக்குள்ள தான் வராங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து இப்பதான் தெரியுது, எனக்கும் இப்பதான் தெரியுது அவங்க ஏன் வராங்க. அந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களே என்ன பிரைஸ் ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கிங்க்கு எல்லாருமே வந்து இப்ப பிரைஸ் ஆக்ஷன் பண்ணவங்க ஏன் எஸ்எம்சி கான்செப்ட் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் எஸ்எம்சி கான்செப்ட் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்படிதான் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளவு நாள் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் போய் நினைச்சிட்டு இருந்தோமே, பார்த்தா அதுக்கான ரீசனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப கத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அதனால வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லாருமே சேஞ்ச் ஆயிருப்பாங்க. பாட்டர்ன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லி கொடுக்குறாங்கல்ல ப்ரோ. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஒழுங்கா எடுக்கிறது இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாரு. ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 lakhs கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஓகே ஓகே. பண்ணி ஸ்பாட்டன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூம் எல்லாம் புக் பண்ணி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் உட்காந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இவங்க என்ட்ரி எடுக்கிறது இல்ல. பட் ஆனா எனக்கும் தெரியும் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டக்கு டக்குன்னு எடுக்க முடியாதுன்றது. பட் ஆனா அவங்க 1 month கிட்ட உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட லாஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நானு. தெரியல ப்ரோ, எல்லாமே உண்மையாடாது. கேள்வி தான போறீங்க, ப்ரூஃப் என்ன? அத கேளுல ப்ரூஃப் இருக்காது ப்ரோ. நான் ஃப்ரெண்ட் தான் ப்ரோ போட்டது. அதாவது ப்ரோ நான் கேள்விப்பட்டேன். நான் கேக்குறேன் வேணா சரிங்க நடந்துச்சான்னு.
சரிங்களா. நீங்க ப்ரூஃப் இருந்தா காமிங்க, நம்பலாம். சரிங்களா, அதுதான் பிரச்சனை. இங்க யாரும் இது ப்ரூஃப் இல்ல காமிக்க ப்ரோ, மாட்டாங்க. யாருமே வந்து பேசுறது ப்ராஃபிட் பேசிடுவாங்க, ஆக ஆனா மாட்டாங்க ப்ரோ. யாரும் ப்ரூஃப் அதுதான். காமிக்க மாட்டாங்க. சரிங்களா. இப்ப ப்ராஃபிட் எதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் காமிக்கிறாங்க பாத்தீங்களா. இப்போ உங்களே சின்ன அமௌண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட் போனேன்னு சொல்லிட்டு, ஆனா ப்ரூஃப் காமிச்சாங்களா? அது எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டட் எடிட் பண்ண அமௌண்ட் தான் ப்ரோ. சரிங்களா. எல்லாமே எனக்கு தெரியும், இங்க எவ்வளவு ஸ்கேம் பண்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும். சரிங்களா. எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் பொய் தான். சரிங்களா. அவங்க இல்ல எதுவுமே ப்ரோ, காமிக்க எல்லாமே மாட்டாங்க. வந்து 100% ப்ராஃபிட் பண்ண முடியாது ப்ரோ. நீங்க மார்க்கெட் ஃப்ளோ அது எனக்கும் வந்துட்டீங்கன்னா தெரியும். இப்போ 8 லட்ச ரூபாய் 14 லட்ச ரூபாய் ஆக்க முடியாது. கண்டிப்பா லாஸ் ஆகும். அந்த 2 லட்ச ரூபா வந்து லாஸ் ஆகுறது வந்து லாஸ் கன்ஃபார்ம் தான். அது ஆகும். அது வந்து எப்படின்னா அது பிளைண்டா போட்டக்கூடாது. அந்த 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆகுறது வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், என்ன தப்பு பண்ணணும் ஸ்பாட்னா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் லாஸ் பண்ணுவான். சரிங்களா. எல்லாரும் திணறவங்க தான். அவங்களோட எதுவுமே தெரியாது, ட்ரேடிங்கே தெரியாதவங்கலாம் வந்து கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். தெரியும் ப்ரோ, பார்த்துருக்கேன் ப்ரோ நானு. ஆனா ஒண்ணுமே தெரியாது ப்ரோ இருக்கேன். புரியல. நான் 5 இயர்ஸா ட்ரேடிங்ல தான் ப்ரோ இருக்கேன். தெரியுது ப்ரோ, பேசுறது. எல்லாம் சும்மா சொல்லிக்கிறேன். சாப்டர் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த எப்படி அந்த ஜாப் ரிஜிஸ்டர்ட் அது மாதிரி சும்மா காமன் திங்ஸ் எல்லாமே இருக்கும், எப்படி ட்ரேடிங் ஜேர்னி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே நீங்கள் படிச்சிங்க லாஸ்ட்டாக ப்ரோ இந்த பிடிஎஃப்ல. மற்றபடி நம்ம எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம்ல ப்ரோ. ஓகே எஸ் ப்ரோ, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு அந்த பிரச்சனை ட்ரேடு பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பிடிஎஃப். அதுக்கப்புறம் நிறைய பேர் அமௌண்ட் காமிக்கிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்க, இவ்வளவு ஆகணும்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஃபேக் தான். இந்த என்னது மை ஃபாரெக்ஸ் புக்ல காமிக்கிறாங்களா, அதுவும் ஃபேக் தான். சரிங்களா. என்னாலையும் காமிக்க முடியும். அதாவது $1,00,000 இருந்து 1 கோடி வரையும் போனது. சரிங்களா. அந்த என்கிட்ட ப்ரூஃபும் இருக்கு, ஆனா அது எந்த கிடையாது. சரிங்களா. அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தது. சரிங்களா. அதை காமிச்சு கூட நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம், அது நான் பண்ணல. சரிங்களா. யாருமே யார் அக்கௌண்ட்டும் கிடையாது. சரிங்களா. எல்லாம் அவங்க தெரிஞ்ச அக்கௌண்ட் வச்சுட்டு இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பண்றவங்களும் இருக்காங்க, ட்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் அமைதியா இருப்பாங்க. சரிங்களா. வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ட்ரேட் இந்த மாதிரி பண்றவங்க தான் ட்ரேட் பண்ணாம இருப்பானுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன். என்கிட்ட வந்து நான் ₹1 கூட என்னோட அக்கௌண்ட்ல நான் போடவே இல்லை FXTMல இது வரைக்குமே சொல்றேன். இது 2 வருஷத்துல. ஏன் சொல்லுங்க. நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மகிட்ட அமௌண்ட் இருக்காது. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அமௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க இதுல போட்டுருப்பாங்க. நான் கைட் பண்ணுவேன், ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது. நான் பிறந்தவொடனே நான் பணக்காரெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட காசு கிடையாது, நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கு. நாலேஜ் வச்சு மற்றவங்க ஷேர் பண்ணி அவங்க அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணி அதில் சில கமிஷன் வாங்கிக்கலாம். சரிங்களா. புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு. இப்போ 10 லட்ச ரூபா வச்சிருக்கானா ஒரு பணக்காரன் வந்து அவங்ககிட்ட இருந்து கொடுத்து நம்ம நாலேஜ் ஷேர் பண்றோம், அவன் அமௌண்ட் கொடுக்குறான். சரிங்களா. அதுல வர கமிஷன் வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நான் ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. இது வரைக்கும் நான் சொல்றேன், நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். நான் என் பாட் ரன் பண்ணி விட்டு 6 மந்த்தா நல்லா ப்ராஃபிட்டபுளா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்டேட்மெண்ட் நல்லா போட்டிருக்கேன். நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க ப்ரோ. ட்ரேட் பண்ண மாட்டேன் நான். ஓ, பாட்ல மட்டும் தான் பண்றீங்க. கரெக்ட்டா. பாட் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எல்லாமே போய். சரிங்களா. ட்ரேடிங் எல்லாமே போய் நம்மள வந்து பிளைண்ட் பண்றாங்க. கிளாஸ் நடத்த வச்சு ஃபீஸ் பே பண்ண வச்சு எப்படியே தெரியதா போகுது. நீங்க எமோஷனல் லாஸ் பண்ணதான் போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அதே தான் நீங்க பார்த்துட்டு இருக்க போறீங்க. சரிங்களா. பாட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வச்சுக்கிற கோடு வச்சு கோட் பண்ணோம்னா இருக்கிறத வச்சு பண்ண போகுது. சரிங்களா. எஜிங் பாட்னா நிறைய பேங்க்ஸ்ல வந்து இந்த மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா எஜிங் பாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாட்டுன்றத விட மேனுவலா தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அது எஜிங்னா மார்க்கெட் கீழே போக போக பை பண்ணிட்டே போவாங்க, மேலே போக போக செல் பண்ணிட்டே போவாங்க. சரிங்களா. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு, நிறைய மக்கள் அமௌண்ட் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் மேலே போனாலும் மார்க்கெட் கீழே வந்து தானே ஆகணும், எவ்வளவுதான் கீழே போனாலும் மார்க்கெட் மேலே தானே போய் ஆகணும். சேம் கான்செப்ட் தான். அதை தான் நம்ம யூஎஸ்சி அக்கௌண்ட்ல வச்சு சென்ட் அக்கௌண்ட்ல வச்சு நம்ம மைன்யூட்டா ஒரு லாட்டை வச்சு இந்த பாட்ல ரன் பண்றோம். புரியுது இல்லை உங்களுக்கு. டாலர் அக்கௌண்ட்ல வச்சா வாட்ஸ் அவுட் ஆயிடும், சென்ட் அக்கௌண்ட்ல வச்சா கீழே